வெளியில தலை காட்ட முடியலங்க. போனா எல்லாரும் என்ன பார்த்து ஐயோ காமாட்சி என்னது இது உன் வீட்டுக்காரர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. எப்படி? எல்லாம் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. ஏன்னா நீங்க சொல்றதை மட்டும் நான் செய்யணும். உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னா நான் தெரு தெருவா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நீங்க யாரும் எனக்கு இது வந்து செய்யாதீங்க. அதுக்கு தானே நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். மழை பெய்யுதா? வானம் கூட மேகமூட்டம் இல்லாம தெளிவா தானே இருக்கு. சரி பிரம்மையா இருக்கும். என்னது மேலேருந்து தண்ணி வருது? யாராவது ஒன் பாத்ரூம் போறாங்களா? அதுவும் இல்லையே. அப்ப பிரம்மதான். நீ தான் தண்ணி ஊத்துறியா? நீ தான் ஊத்துறியாடா? என்னடா காதை பிடிச்சி தெரியுற, சிரிச்சிட்டு நிக்கிற? வலிக்கலையே கொள்ளு பாட்டி, வலிக்கலையே. என்னது கொள்ளு பாட்டியா? டேய் பாட்டின்னு கூப்பிடு, கொள்ளு பாட்டின்லாம் கூப்பிடக்கூடாது. நான் பங்காரு பாட்டியே பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். உங்களை நான் எப்படி பாட்டி நான் கூப்பிடுறது? நீ கிளை போல்டா இருக்கியே. நீ ரொம்ப பேசுற. யாரா நீ? என் பேரு முள்ளங்கி. முழு பேர் என்ன? முள்ளங்கி பத்தையா? இல்ல, முள்ளங்கி சந்தான கிருஷ்ணன். சந்தான கிருஷ்ணனோட வாரிசு. ஓ, அவன் புள்ளன்னு யாரோ ஒரு பையன் வந்திருக்கதா சொன்னாங்களே, அந்த வாளு நீ தானா? எங்க திரும்ப. ஆமா அப்படியே தான் இருக்க. சந்தான கிருஷ்ணன் சாயல் அப்படியே இருக்குடா. அந்த அசட்டுக்கள் அப்படியே இருக்குடா உனக்கு. ஏய் கிழவி, மரியாதையா பேசு. என்னது கிழவியா? பின்ன நீ மட்டும் எங்க அப்பாவை எசடான்னு சொல்லாமா? டேய் 12 வருஷம் திரும்பி பார்க்காத அப்பா மேல இவ்வளவு பாசமா? ராமர் கூட லவகுஷ்ணம் 12 வருஷம் பார்க்கல. அப்ப ஜோரா வளர்க்கலையா? பையன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். என்ன ராமாயணத்தெல்லாம் எடுத்து விடுறியே? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிளேடு மங்கம்மா தான். பிளேடு மங்கம்மாவா? பேரே சரியில்லையே. பிளேடு மங்கம்மாலாம் ராமாயணத்தை சொல்லுவான்னு தெரிஞ்சிருந்தா வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்கவே மாட்டாரு. அதை விடு கொள்ளு பாட்டி. உங்க புருஷன் இருக்கானா பூட்டானா? அவர் இருந்தா என்ன, போனா உனக்கு என்னடா? நீ போய் உன் வேலைய பாருடா. நீ போய் உன் அப்பா சந்தான கிருஷ்ணன்ட்ட பேசு. அதான் கொள்ளு பாட்டி பிரச்சனை. அப்பா உள்ள கூப்பிடுறாங்க, சித்தி தான் வெளில தள்ளுது. யார சித்தின்னு சொல்ற? காமாட்சி ஐயா. காமாட்சிக்கு அவன் புருஷன் மேல அவ்வளவு உரிமை. நான் தோலை தொட்டு பேசினாலே என் கையை தட்டி விட்டுருவா. நீ புள்ளன்னு வேற சொல்லிட்டு போயிருக்க. முள்ளங்கிக்கு பதிலா அருவாமனையில ஒன்ன வச்சு அறியாம விட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க. கொள்ளு பாட்டி, நானும் எல்லா பசங்க மாதிரியும் தலை நிமிந்து வாழக்கூடாதா? நீ தலை நிமிந்து வாழணுமா? ரொம்ப பேராசடா உனக்கு. ரோட்ல மத்த பொண்ணுங்களை பார்த்தா தலை குனிஞ்சுக்கிட்டு போவான் சந்தான கிருஷ்ணன். அவனை ஒரே விஷயத்துல தலை குனிய வச்சிட்டியே. ஏ கொள்ளு பாட்டி, எங்க அப்பா நல்லவரா கேட்டவரா? 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா அவன் நல்லவன் சொல்லியிருப்பேன். இப்பதானே தெரியுது அவன் சரியான பொம்பளை புரிக்கின்னு. என்ன மாதிரி கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அவங்கிட்ட இருந்து குறை காலம் எப்படி தப்பிக்க போறேன்னே தெரியலையே. வாங்கிக்கோ. காமாட்சி எடுத்துட்டியா? பசிக்குது, சாப்பிட போறியா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சாப்பிடல என்ன வெக்கம்? இவ்ளோ நடந்திருக்கு, வெக்கம் இல்லாம சாப்பாடு போடுன்னு கேக்குறீங்க? ஓ, அந்த மொழி மேட்ரா? அதான் சொல்லிட்டேன், அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு அவ புருஷன் வேலைக்கு போகாதவனா, குடிகாரனா, சீட்டாடுறவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. இந்த மாதிரி கேவலமா ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணா பொறுத்துக்கவே மாட்டா. ஐயோ, என்ன எதுக்கு குற்றவாளிக்குள்ள நிக்க வைக்கிற? நான் தான் சொல்றேன் உனக்கு துரோகம் பண்ணலன்னு. நீங்க சொல்லிட்டா போதுமா? வெளியில தலை காட்ட முடியலங்க. போனா எல்லாரும் என்ன பார்த்து ஐயோ காமாட்சி என்னது இது உன் வீட்டுக்காரர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. எப்படி? எனக்கு என்ன? இல்ல உன்ன கேட்க நான் வேற யாரை கேட்கணும்? காமாட்சி, இந்த பாரு காமாட்சி, ஊர்ல வம்பு பேசுறத நம்மளால நிறுத்த முடியாது.
அந்த பொம்மை நம்ம காதுல வாங்கிட்டோம்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. ஊரை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. எனக்கே உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயோ, எனக்கு ரெண்டே தொடர்பு தான். ஒன்னு உன் கூட, இன்னொன்னு செல்போன் கூட. இந்த நிலைமையில ஜோக்கு. ஐயோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் இன்னசென்ட். சரிங்க, நீங்க இன்னசென்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இதே காம்பவுண்ட்ல சிதம்பரம் அண்ணன், உங்க தம்பி ஹரிதாஸ் அண்ணன் இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கும் பொழுது எதுக்காக அந்த பையன் உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடணும்? என் டைம் நல்லா இல்ல, அவங்க டைம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். டைம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ராஜாமணி பாட்டி என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பையன் அச்சு அசலா உங்க புருஷ மாதிரியே இருக்காண்டி அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. ஏன் சாயலியா இருக்கா? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களும் அதையே சொல்றீங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ அழாதம்மா, உன் நிலைமை எனக்கு புரியுது, உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா நான் நல்லவன் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அது பிஎன்ஏவோ டிஎன்ஏவோன்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணா கரெக்டா தெரிஞ்சிடும். அது எப்படி உனக்கு தெரியும்? அது எனக்கு தெரியும். இல்ல என்னை பொறுத்தவரை வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா மை நேம் இஸ் காமாட்சிங்கிறத தவிர உனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறவளுக்கு பிஎன்ஏ டிஎன்ஏங்கிற விஷயம் எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரிய வேணாமா? கோயிலுக்கு போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு எனக்கு எல்லாம் சொன்னான். இத பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எங்க டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல செய்யற வழிய பாருங்க. ஊரே நம்மள கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க இந்த டெஸ்ட் எடுக்கிறது தான். போங்க, நிக்காதீங்க, போங்க போங்க. சாப்பாடு போட்டு அனுப்புமா? தினம் தான் சாப்பிடுறீங்க, இன்னைக்கு முதல்ல எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஐயோ பசிக்குது மாமா. ஐயோ இப்படி பண்றாள இவ. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியலையே. என் செருப்பு தைக்கணும், கிழிச்சு போச்சு. நான் சொல்லி 2 நாள் ஆகுது. யாராவது ஏதாவது அக்கறை எடுத்து ஏதாவது பண்ணீங்களா? ஏமா மாலா, உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, நீயாவது செருப்பு தைச்சியா? இல்லப்பா, நான் பிஸியா இருந்துட்டேன், அதனால போக முடியல. போக முடியலன்னா இப்படி பங்காரு, வேலையெல்லாம் இருக்கட்டும். செருப்பு தைக்கணும்னு சொன்னேன், நீ கோயில் பக்கம் போச்சு தைச்சு தரேன்னு சொன்னேன். என்னாச்சு? அது நான் மறந்துட்டேங்க. ஆண்டாள் கிட்ட தான் சொல்லியிருந்தேன். என்ன? சாரிப்பா, அம்மா சொன்னதே நான் மறந்துட்டேன். எல்லாம் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. ஏன்னா நீங்க சொல்றதை மட்டும் நான் செய்யணும். உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னா நான் தெருவா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நீங்க யாரும் எனக்கு எதுவும் வந்து செய்யாதீங்க. அதுக்கு தானே நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். வேட்டா விடுங்க, நான் செருப்பு இல்லாமையே போறேன். முள்ளு குத்தட்டும், கல்லு குத்தட்டும், ரத்தமா கொட்டட்டும், ஆஸ்பத்திரியில் போய் பட்டுக்கிறேன். யாருக்காவது இந்த வீட்டில் ஏதாவது அக்கறை இருக்குதா? ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் எல்லாம் இருக்கும். ஏண்டா, என் செருப்பு அந்து போச்சு, அதை தைக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் தாத்தா. ஆமா, காசுக்கு என்ன பண்ண? உங்க பர்ஸ்ல இருந்த 20 ரூபாவை எடுத்து தைக்கிறதுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 10 ரூபாவை உங்க பர்ஸ்லயே வச்சுட்டேன் தாத்தா. அம்மா, விட்டு ஆளே அடிச்சிருவான் போலதே. டேய், கில்லாடிக்கு கில்லாடுறா நீ. இருந்தாலும் இந்த வீட்டில் யாரும் செய்யாததை நீ செஞ்சிருக்க. உனக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுக்க போறேன். என் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் உனக்கு கொடுக்க போறேன். வேண்டாம் தாத்தா. ஏண்டா? உங்க பாக்கெட்ல இருந்து கொடுத்தா எனக்கு பிடிக்காது, உங்க பாக்கெட்ல இருந்து அடிச்சா தான் எனக்கு பிடிக்கும். முட்டை என்னம்மா விலை? நல்ல நாட்டுக்கோழி முட்டை விலை 5 ரூபா. 5 ரூபாவா? என்னம்மா ரொம்ப ஜாஸ்தியா சொல்ற? பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சுலம்மா. ஏமா, முட்டைக்கும் பெட்ரோலுக்கும் என்னம்மா சம்பந்தம்? கோழி தானே முட்டை போடுது. கோழி முட்டை போட்டா அதை எடுத்துட்டு வர்றது யாரு? 2 முட்டை கொடு. பாட்டி, நிறைய வாங்கிக்கோங்க. 5 ரூபாப்பா, நிறையெல்லாம் வாங்க முடியாது. 2 முட்டை போதும். கூப்பிட்டேங்கிறதுக்காக அதுவும் வாங்குறேன். இந்தா. முட்டை 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 வாங்கலையாம்மா? முட்டை 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 முட்டை. என்ன அநியாய வேலை சொல்ற? நியாயமா அது? வாங்குறது 2 முட்டை, இவ்ளோ ஆர்கியூ பண்ற? பாவம் நல்லவளா இருக்கா, இல்லனா 2 அரை கொடுத்துட்டு போயிருப்பா. ஏண்டி,
பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? இப்படிதான் பேரம் பேசி எல்லா பொருளும் வாங்கணும். இந்த மாதிரி முள்ளங்கி மாதிரி ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏ முள்ளங்கி, உனக்கு முட்டை பிடிக்குமா? அண்டா சாப்பிடுவேன். ஒரு அண்டா நிறைய சாப்பிடுவியா? இல்ல இந்தியில அண்டானா தமிழ்ல முட்டை. ஏண்டா உன் பிளேடு மங்கம்மா உனக்கு ஹிந்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளா? ஆமா, பல லாங்குவேஜ் பேசுறவங்க கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கணும்ல. மாட்டிக்கிட்டா அவங்க லாங்குவேஜ் பேசினா விட்டுடுவாங்க. ஆ என்னடா கையை ரெண்டு நகர்த்தாம அப்படியே வச்சிருக்க? பாட்டி முட்டை. ஐயோ, அட பாவி, முட்டைக்காரிக்கிட்டே முட்டையை சுட்டுடியா? ஆமா, அநியாய வேலை சொன்னாங்க, அதான் முட்டையை தட்டிட்டேன். அநியாயமா வேலை சொன்னா நீ தட்டிடுவியா? ஆமா. முள்ளங்கி, வர வர அன்னியன் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க நீ. டேடி நீ கூட மார்க்கெட்டுக்கு வாடா, எனக்கு ரொம்ப லாபம். இல்ல பாட்டி, நான் இப்பெல்லாம் மாறிட்டேன். சரி, அந்த 2 முட்டையை கொடுத்துரு, நான் போய் குழம்பு வச்சிடறேன். முள்ளங்கி, ஹரிதாஸ் பொண்டாட்டியை இப்படி மாத்திட்ட நீ? சார் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி சார். நமக்கு நடந்தா தான் புரியும். அந்த பையன் அவங்கள தாத்தாங்கிறான். அப்போ வெங்கடேஷ் தான் அவங்க அப்பான்னு சொன்னா நீங்கள் ஒதுப்பீங்களா? இந்த பார், என்ன அவன் தாத்தான்னு கூப்பிட்டாலும் உன்னைத்தான் என் அப்பான்னு கூப்பிடுறான். அப்படியே வெங்கடேசனும் வாசுவும் அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருந்திருந்தா நான் அவங்கள தலையில் தட்டி அந்த குழந்தைக்கு ஒரு அடைக்கலம் கொடுன்னு சொல்லியிருப்பேன். உன்னை என்னால் தட்ட முடியலையே. சார் நிலவு தெரியாமல் பேசாதீங்க சார். வீட்டில் காமாட்சியோட தொலை தாங்க முடியல. எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு திடீர்னு இன்னொரு குழந்தை வந்தால் ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே அவர் டார்ச்சர் தாங்கல, இதனாலே பாருங்க அப்போ இந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தை பார்க்கவே மாட்டேங்களா? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா, கவலைப்படாத. நான் எப்படி அந்த டிவிடி வாங்கி தரேன் உனக்கு. சார் சும்மா இருங்க சார், அதுவா முக்கியம்? இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில் சோதனை கட்டம்னு ஒன்று வரும். அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள்கிட்ட தான் விட்டுறணும். அவர் தான் அந்த கட்டத்தை மீறி நாம் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நீ அந்த கட்டத்தில் தான் இருக்கிறேன். சார் இதுக்கெல்லாம் ஒரு விதத்தில் நீங்களும் காரணம் சார். நான் அந்த பையனை எங்கேயாவது துரத்தி விடலான்னு பார்த்தா நீங்கள் அவனை கூட்டு வச்சு உங்கள் வீட்டிலேயே அடைக்கலம் வச்சுருக்கீங்க. அதான் அவன் அடிக்கடி காமாட்சி கண்ணில் படுறான். எங்கள் வீட்டில் நிம்மதியாக போச்சு சார். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ பண்ண பாவத்துக்கு நீ தானே பரிகாரம் தேடி ஆகணும். எனக்கு என்னமோ அந்த பையனை பிடிச்சிருக்குப்பா. அப்போ நீங்கள் அப்பான்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன விளையாடுறியா? பின்ன என்ன சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். சொல்யூஷன் 3 எழுத்தில் ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குப்பா. என்னங்க சார் இது? DNA. சார் இதான் சார் காமாட்சின்னு சொன்னா. அப்போ அவளுக்கு தான் அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த DNA டெஸ்ட்டை பண்ணிக்க. அதனால என்ன சார் லாபம்? அதாவதுப்பா, இந்த டிஎன்ஏங்கிறது டைஆக்சி ரைபோ நியூக்ளியர் ஆசிட். ஐயோ எத்தனை நாள் சார் நான் உயிரோட இருப்பேன்? ஐயோ இது வியாதி இல்லையா, டிஎன்ஏக்கு எக்ஸ்பான்ஷன். அதுதான் டெஸ்ட்டு. எப்படின்னா ஓர் ரத்தத்தை எடுப்பாங்க, அந்த பையன் ரத்தத்தை எடுப்பாங்க, ரெண்டையும் 2 கப்பில் வச்சு பார்ப்பாங்க என்ன சிமிலாரிட்டி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் நீ அப்பாவா இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த டெஸ்ட் பாஸ் ஆகணும் சார். அப்போ அந்த டெஸ்ட்டில் பாஸ்ன்னா நான் ஃபெயிலு. அப்படி தான் நீ வச்சுக்கணும் சார். பரவாயில்ல சார், முட்டி முறை ஏதாவது பண்ணிடலாம் சார். நீங்கள் தயவுசெய்து ஏற்பாடு பண்ணுங்க சார். நம்ம டாக்டர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதான் பாஸ் சார். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குதா? இருக்கு சார். சார் கொண்டா நான் ஒன்றுமே இல்லை இதில் தேக்கணும் சார். தேய்ச்சிக்கணுமா? ஆமாம் சார். மாடர்ன் ஃபோன் வேறு ஒன்று சார். தேக்க சொன்னால் நோண்டுறீங்களா சார்? பின் எப்படி அது சார்? அதை பவ்யமாக பொம்பளை மாதிரி பண்ணுங்க சார். பொம்பளை மாதிரி அழகா மெதுவா அப்படி பண்ணி தான் நீ மாட்டின்னு இருக்கிறேன் சார். சார் சார் எப்படி பேசாம எப்படி வேணா பண்ணுங்க சார். ஐயோ இதுதான் இங்கே இங்கே லொடுக்கு சார். கொண்டா நான் ஒன்றுமே இல்லை இதில் தேக்கணும் சார். தேய்ச்சிக்கணுமா? ஆமாம் சார். மாடர்ன் ஃபோன் வேறு ஒன்று சார். தேக்க சொன்னால் நோண்டுறீங்களா சார்? பின் எப்படி அது சார்? அதை பவ்யமாக பொம்பளை மாதிரி பண்ணுங்க சார். பொம்பளை மாதிரி அழகா மெதுவா அப்படி பண்ணி தான் நீ மாட்டின்னு இருக்கிறேன் சார். சார் சார் எப்படி பேசாம எப்படி வேணா பண்ணுங்க சார். ஐயோ இதுதான் இங்கே இங்கே லொடுக்கு ஹலோ. பர்சாரதி. ஆமாம் டாக்டர் பாஷா தான் பேசுகிறேன். நான் ஹரிதாஸ் பேசுகிறேன். வணக்கம்ப்பா. நான் அதே வேறு நம்பர் வந்து தான் அதான் புரியாமல் போச்சு. சொல்லு என்ன விஷயம்ப்பா? அதான்ப்பா நான் சொன்னேன், நம்ம சந்தானகிருஷ்ணன் டெனண்ட்டு அவனை கூட ஒரு பையன் வந்து, ஆமாம் அதான் ஒரு பொண்ணை கெடுத்துட்டானே அவன். இல்லை அந்த பொண்ணு கெட்டுப்பட்டா அந்த பையன் வந்து அப்பாங்கிறான். அது விஷயமா உங்ககிட்ட சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ என்ன அவன் பிள்ளையா இல்லையா?
அதுதான் அதை தெரிஞ்சுக்க தான் ஹெல்ப் வேணும். ஒரு டாக்டர் மூலமா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். ஏப்பா டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு பண்ணுற செலவுக்கு பேசாமல் அந்த பிள்ளையவே வளர்த்துடலாம். அப்படின்ற கொஞ்சம் எக்கச்சக்க செலவாகுமா? இதை விட அந்த குழந்தைய அவரே வச்சுக்கலான்றாரு. சார் இந்த டிஸ்கவுண்ட் கொஞ்சம் தோராயமாக விலையை குறைச்சு. என்ன திருவிளையாடல் தர்மி மாதிரி கேட்குறேன்? அப்படிலாம் சார். எப்பா இவன் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மி விலைக்கு யாராவது பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் அப்படி பேரம் பேசி பண்ண முடியாதப்பா. இப்படி என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் இருக்காரு. நீ எதுக்கு சொன்னீங்களே? நான் சொன்னதுனால சொல்லாத, இது வேற. அவரால் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும், சலுகையாகவும் பண்ணிடலாம். அவர்கிட்ட சொல்லட்டுமா? இன்னும் ஓகே தானே இதெல்லாம்? போதாதுப்பா, அவர் உன் ஃப்ரெண்டு கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்னு சொல்லாத, சாதாரண டாக்டர்னு சொல்லிட்டு போயேன். நீ கேட்குற டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அந்த பையனை அப்பனே அழைச்சிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டை மட்டும் பண்ணிவிடு. டாக்டர் ரிப்போர்ட்டை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடு. அதை பார்த்து சந்தானம் யோகியனா அயோக்கியனாங்கிறத நான் சொல்லிடுறேன்ப்பா. அதான்ப்பா, நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதை ஒழுங்காக பண்ணி கொடுத்துறத. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டாக்டரோட பேரையும் ஃபோன் நம்பரையும் உனக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு பண்ணிடாது, இது சந்தானகிருஷ்ணன் நம்பரு, என் நம்பருக்கு பண்ணிடு. சரி 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 ரைட், தேங்க்யூ சார். ஏன் சார் இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க? உன் மனசு கஷ்டப்படுமே, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பார், அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். சீப்பாக பண்ணுற ஒரு டிஎன்ஏ டாக்டர் இருக்கிறாராம், அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். சார் எதுக்கும் அவர் நம்பரை இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொல்லுங்க சார். டாக்டரோட நம்பரு? ஆமாம் சார். எதுக்கு? நீ முன்னாடி அவரை கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை மாற்றி எழுத சொல்லவா? சார் என்ன வார்த்தை பேசிட்டீங்க நீங்க? அப்பேற்பட்ட ஆசாமியானா? பண்ணிருக்கலாமோன்னு சொல்ல வந்தேன் சார். பாவம், நீ வேற மூட் அவுட்டா இருக்கிற. நீ நல்ல சாப்பாடு சாப்பிடு, நம்ம வீட்டுக்கு வந்து. பங்காரம் நீ பிரமாதமா பண்ணிருக்க. என்னமோ தெரியல, வடை, அப்பளம், ரசம், அந்த மைசூர் ரசம் பண்ணிருக்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கறி. சூப்பர் சார். பட் சாம்பார் தான் ஸ்பெஷல். என்ன சாம்பார் சார்? முள்ளங்கி. சார் என்ன சார் மார்ச்சுரின்னு போடுறது? என்ன பண்றது, உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போறது ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர். சார் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் எப்படி சார் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவான்? சாதாரணமா எல்லாருக்கும் பண்ண முடியாது. பட் உனக்கு இயற்கையிலேயே ஒரு சவக்கலை ஒன்று இருக்கு முகத்துல, அது ஈஸியா ஐ அப்ஜெக்ட் டு திஸ் சார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல்டு. அப்பா கோவப்படாதீங்கப்பா. டேய், டிஎன்ஏ டெஸ்ட்க்கு முன்னாடி என்ன அப்பான்னு சொன்னா உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன். வணக்கம் டாக்டர், நான் தான் ஹரிதாஸ். இந்த பார்சாதி ரெஃபர் பண்ண கேஸ் நாங்க தான். ஓ, பார்த்த சாரதி சொன்னவரா நீங்க? ரைட் ரைட் ரைட். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பாடி வந்தாச்சா? பாடி எங்க? பாடி என்ன சார் பாடின்றாரு? கவலைப்படாதப்பா, அவர் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர், அப்படி பேசிதான் பழக்கம் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இங்க 2 பாடி இருக்கு. இது பெரிய பாடி, கன பாடி. அது பாய் பாடி, சின்ன பாடி. ஏன் சார் நீங்களும் பாடின்றீங்களா சார்? இப்படி சொன்னாதான் அவருக்கு புரியும் சார். இவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவர் இந்த பையனோட அப்பாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார். எதுக்கு சார் டிஎன்ஏ டெஸ்ட்? பார்த்தாலே தெரியுதே சார், இவர் தான் இந்த பையனோட அப்பான்னு. சார் இந்த முகஜாடெல்லாம் வச்சு நீங்க சொல்லாதீங்க. டெஸ்ட் பண்ணுங்க. ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இந்த உலகத்துல இருப்பாங்களா? என்ன சார் இப்படி சொல்றது? இறப்பா, டெஸ்ட் பண்ணிடுங்க சார் நீங்க. சரி 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 பண்றேன். இதை எடுத்து ஒரு மூக்குல வைங்க. இதை எடுத்து அந்த பையன் மூக்குல வைங்க. சார் மூக்கா? என்னது, டிஎன்ஏக்கு பிளட் டெஸ்ட்னா மூக்குல பஞ்சு வைக்கணும்ன்றீங்க? சார் நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர். மூக்குல பஞ்ச வச்சா தான் எனக்கு மூடே வரும். ஒரு கவிஞனுக்கு எப்படி இயற்கையை பார்த்தா மூடு வருமோ, எனக்கும் பணமா பார்த்தா தான் மூடு வரும். என்ன பணங்கிறா சார் இவரு? யோ, இப்ப என்னங்கற நீ? உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணாமா? ஆமா வேணாம் சார். அப்ப இவன் தான் உன் புள்ளன்னு ஒத்துக்கோ. என்ன சார் இவரு குண்டு தூக்கி போறீங்க? அப்ப ஏதாவது ஒரு வழிக்கு வரணும் நீ. சார் நீங்க டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ நர்ஸ், லாங் சைஸ் கத்தி 2, ஒரு ட்ரில்லர். ஒரு நிமிஷம். சார் உங்க வெயிட் என்ன? 60 கிலோல ஆரம்பிச்சு ஒரு 80 வரைக்கும் போகும் சார். அப்போ 6 இன்ச் ட்ரில்லரு, ஒரு ஸ்பேனரு, 5 சிசர்ஸ். ஓகேவா?